நண்பா, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபியூவல் சார்ஜ் ஐசி. அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல இந்த ஃபியூவல் சார்ஜ் ஐசி அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்ஜிங் ஐசிக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா அதோட பின் டீடைல்ஸை பத்தி பேச போறோம். ஆக்சுவலா ஃபியூவல் சார்ஜ் ஐசினா என்ன, அதை எதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது? ஆக்சுவலா ஃபியூவல் சார்ஜ் ஐசின்றது ஒரு பேட்டரியோட ஸ்டேட்டஸை வந்து மானிட்டர் பண்றதுக்காக. அதாவது நம்ம லோ சார்ஜ் ஆயிடுது, அதாவது பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம லோ பர்சன்டேஜ் வந்துருச்சு, 10% வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டிகேஷன் பண்ணக்கூடியது இந்த ஃபியூவல் சார்ஜ் ஐசி தான். இப்போ மோஸ்ட்லி இப்போ இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து இந்த ஃபியூல் சார்ஜ் ஐசி பார்க்க முடியல அப்படின்னா அது நம்மளோட சார்ஜிங் ஐசியோட இன்டர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய பின் டீடைல்ஸ் பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஆக்சுவலா இந்த ஃபியூல் சார்ஜ் ஐசிக்கு இன்புட்டா பேட்டரி வோல்டேஜ், அதாவது விபேட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜ் அதை கொடுக்குறாங்க. சோ அடுத்து இருக்கக்கூடிய பின் பாத்தீங்கன்னா விடிடி, அதாவது விடிடி காஜ்னு ஒரு அவுட்புட் பின். அதாவது இது ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை. இந்த ஐசிக்கு ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை, ஒரு 1.8 வோல்டேஜ் ஆனது இந்த ஐசில இருந்து ஜென்ரேட் ஆகும். அது எதுக்காக அப்படின்னா இந்த பிஐஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய பின், அதாவது பேட்டரி இன்செஷன் பின் சொல்லலாம், பேட்டரி இன்செஷன் டிடெக்ஷன் சொல்லலாம். பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 1.8 வோல்டேஜ் ஆனது கொடுத்திருப்பாங்க. சோ இதே பின்ல பாத்தீங்கன்னா பேட் தெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பின், அதாவது பேட்டரி தெர்மல் டெம்பரேச்சர் சென்சிங் பின்னும் இதுல கனெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது பேட்டரி டெம்பரேச்சர் 2 இந்த மாதிரி வருது பாத்தீங்களா. சோ அதை சென்ஸ் பண்றதுக்காக இந்த பின் ஒன்று கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்து இந்த சென்ஸ் ரெசிஸ்டர் பாசிட்டிவ், சென்ஸ் ரெசிஸ்டர் நெகட்டிவ், அதாவது எஸ்ஆர்பி எஸ்ஆர்என் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா இதுல நம்மளுக்கு ஒரு விபேட்டோட வோல்டேஜ் கொடுத்திருப்பாங்க. சோ இதோட கரண்ட் லெவலை பேஸ் பண்ணி நம்மளோட போன்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை பெர்சன்டேஜ் லெவல் நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்றதுக்காக சிபியூ தெரிவிக்கிறதுக்காக இந்த பின் கொடுத்திருப்பாங்க. அதை எஸ்டிஏ எஸ்சிஎல் மூலமா நம்மளோட சிபியூக்கு இண்டிகேஷனுக்காக கொடுக்கக்கூடிய பின் தான் இந்த எஸ்டிஏ எஸ்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து வந்து ஜிபி அவுட். ஜிபி அவுட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் சிக்னல் பின். நார்மலா போனை நம்ம சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்றோம், பெர்சன்டேஜ் வந்து லோ ஆயிடுச்சு அப்படின்றது இன்டிமேஷன் பண்றதுக்காக இந்த ஜிபி அவுட் பின் நம்மளோட சிபியோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அல்லது பவர் ஐசில இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டரப்ட் பின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜிபி அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி லெவல் வந்து லோ ஆயிடுச்சு, போன் வந்து எனக்கு சுவிச் ஆஃப் ஆகணும் அப்படின்றத இன்டிமேஷன் சொல்லக்கூடியதும் இந்த ஜிபி அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின் தான். சரிங்களா? அப்ப இந்த ஃபியூல் சார்ஜ் ஐசி இல்லைன்னா சார்ஜிங் ஐசியோட இன்டர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இது சம்பந்தமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.